ஹலோ நண்பா, நம்ம ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேல் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிக்க மூவி தான் மாரிசன். இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பெற்று பயங்கரமாக புதுவிதமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொன்னாங்க. இதை கேட்டு நம்மளும் தேட்டரில் போய் இந்த மூவி பார்த்தா படம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஃபகத் ஃபாசில் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து வெளியே வராரு. திரும்ப அவர் வேலை காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் பார்த்தீங்கன்னா விலங்குனால பார்த்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் பார்த்தீங்கன்னா நான் 25,000 தர்றேன், என்னை எப்படியாவது வெளியே கூப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் சரி 25,000 தர்றான்னு சொல்லிட்டு சரின்ட்டு நம்ம வடிவேலை காப்பாற்றிட்டு வெளியே கூப்பிட்டு போயிடுறாரு. இப்படி வெளியே கூப்பிட்டு போகும்போது அவரு அந்த 25,000 தர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்க்கு போய் பணம் எடுக்க பார்க்கும்போது அவரோட அக்கௌண்ட்ல வெறும் 25,000 இல்ல 25 லட்சம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் நோட் பண்றாரு. இந்த நோட் பண்ணக்கப்புறம் நம்ம வடிவேலுக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி அதிகமாக இருக்கிறனால இந்த 25 லட்சத்தை எப்படியாவது திருடணும்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் அவரோட சேர்ந்து மொத்தமாக டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல் பண்ண சமயத்தில் என்னென்ன நடந்துச்சு, அந்த 25 லட்சத்தை எடுத்தாங்களா, நம்ம வடிவேல் எப்பேற்பட்டாலும் அவர்கிட்ட இப்படி இந்த பணம் வந்துச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு தெரியும், ஏதோ மெய்யழகன் மாதிரி ரொம்ப ஸ்லோவா அந்த மாதிரி போற மாதிரி தெரியும். ஆனா ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி ஒரு கதை, டிஃப்ரெண்டான கதை. ஒரு கேரக்டர் இன்ஸ்பயர் மட்டும் வேற பக்கம் இருந்து எடுத்துக்கிட்டேன். ஆனா கம்ப்ளீட்டா கதையை மாத்தி எழுதி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா என்னதான் ஸ்லோவா பண்ணாலும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல வடிவேலோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ஃபகத் ஃபாசில் பத்தி நீங்க சொல்லவே தேவையில்லை. அவர் எப்பேற்பட்ட ரோல் கொடுத்தாலும் பிரிச்சு மேஞ்சிருவாரு. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளா ரோல் தான், சிம்பிளா காமா சூப்பராகவே நடிச்சு பிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாவே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மூவி நம்ம என்ன மாதிரி சொல்லலாம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி கொண்டு போகலாம். ஒரு என்டர்டைனிங்காகவும் இருக்கும், சஸ்பென்ஸாகவும் இருக்கு, த்ரில்லிங்காகவும் இருக்கு. இவர் எப்பேற்பட்டாலோ அப்படிங்கிற மாதிரியாலும் உங்களுக்கு சோணும். வடிவேல பார்த்து நீங்க சாதாரண நினைச்சுக்காதீங்க. இந்த படம் பார்த்ததே தெரியும் அவர் எப்பேற்பட்டாலும் எத்தனை கொலை பண்ணியிருக்காருன்னு அப்புறம் தெரியும். அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அந்த எண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் ஓகேவா தான் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி போகிறதாகட்டும், அந்த கான்வர்சேஷன், அந்த டைலாக் பேசுறது, இந்த இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. டைலாக் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேர் பேசுற கான்வர்சேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவா சூப்பராகவே சூட் ஆயிருச்சு. இதுக்கு மேலே பெஸ்ட்டாக எப்படி பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் சிம்பிளான கதை எடுத்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க.